ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு வந்து மறுபடியும் லாங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் பார்க்குறேன். அதுக்கு இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான டேயில் உங்களை பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம மோத்தியோட பர்த்டே. தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஸோ பர்த்டேக்கு என்னடா இடம்லாம் வேறு மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நாங்கள் இருக்கிறது கேஎல் சிட்டியில் இருக்கோம். நாங்கள் வந்து நேற்று நைட்டு வந்து மலேசியா வந்துட்டோங்க, குலாலம்பூர் வந்திருக்கிறோம். என்னடா திடுதிப்புன்னு கிளம்பிட்டாங்களே, ஃப்ளைட்டு வீடியோலாம் ஒன்றும் போடாமல் அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஆக்சுவலாக மோத்திக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் 3 days இங்கே வந்து கான்ஃபரன்ஸ் இருக்குதுங்க. ஆமா, 3 நாள் ஃபுல்லா ஒர்க் இருக்கு. 3 நாள் கான்ஃபரன்ஸ் இருக்குது. அது அவாய்டே பண்ண முடியாது. ஆனா பர்த்டேக்கு அப்புறம் நான் அவேவா இருந்தேன்னா நல்லாவும் இருக்காது. பர்த்டே எப்படிங்க கூடவே வந்துட்டு எப்படி பர்த்டே செலிப்ரேட் பண்ணாம இருக்க முடியும்? அதனால இதை வந்து ஒரு ரீசனா வச்சுட்டு சரி நடங்க கிளம்புங்க எல்லாரும் போலான்னு சொல்லிட்டு 3 பேரும் நாங்க வந்து கிளம்பி நேற்று ஈவினிங் வந்துட்டோம். ஸோ கேஎல்ல தான் இருக்கிறோம். நெக்ஸ்ட் ஃப்ரைடே வரைக்கும் இங்கே இருப்போம். ஸோ நேற்று நைட்டு நாங்கள் ஃப்ளைட்ல இருந்து ட்ரெயின்ல வந்து ரூமுக்கு வந்தோங்க. ஸோ அது எப்படி வந்தோம், நைட் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுமா இல்லையா, ஏன் நைட் எதுவும் செலிப்ரேட் பண்ணல, எல்லா ரீசனையும் நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. பண்ணலையான்னு ஃபர்ஸ்ட் இருக்கிற கேட்டாலும் அடுத்த லைன்லயே ஏன் பண்ணலன்னு ஆன்சரே சொல்லிட்டாலும் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து சூப்பராக கேக் கட் பண்ணிட்டு டேவை செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இங்கே வந்து நேற்று நைட் நாங்கள் வந்து கேக்குக்கு நிறைய கடையை தேடினோங்க. ஆனால் எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 10 o'clock ஆயிடுச்சு. ஸோ ரூமுக்கு வந்துட்டு கிராப்ல வந்து ஒரு கடையில் கேக் இருந்துச்சுன்னு ஆர்டர் பண்ணோம். மினி சீஸ் கேக்ஸ். இதில் ஒன்று வந்து மோத்தி, ஒன்று வந்து நானு, இன்னொன்று வந்து ஆத்விக். This is yours and this is mine. Okay, so you are in the middle always. Okay. So வந்து இப்போ கேக் கட்டிங் ஆரம்பம். அம்மா நல்லா கட் பண்ணு. இப்போ என்னன்னா எங்களுக்கு கேண்டில் இருக்கு, ஆனா கேண்டில் பற்ற வைக்கிறதுக்கு தீப்பெட்டி இல்லை. ஸோ பரவாயில்ல, லெட்ஸ் கோ. Happy birthday dear sweetheart, happy birthday to you. Happy birthday dear sweetheart, happy birthday to you. Happy birthday dear sweetheart, happy birthday to you. This is your day, so let's celebrate. Are you happy? So happy. So happy. Are you happy baby? சரி, அப்பாவுக்கு gift கொடுக்கலாமா இப்போ? ஓகே, நெக்ஸ்ட் வந்து gift டைம். ஆல்ரைட். ஸோ மோத்திக்கு வந்து ஆக்சுவலாக இந்த கிஃப்ட் வாங்குற ஐடியாவே இல்லை. மோத்திக்கு வந்து வாட்சஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நிறைய வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, நம்ம வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நிறையா வாட்ச் வாங்குற வீடியோஸே போட்டிருப்பேன். இந்த வருஷமும் நான் என்ன வேணும்னு கேட்டப்போ வாட்ச் தான் கேட்டாங்க. ஆனால் நான் வந்து திருப்பியும் வாட்சா வேண்டாம், நான் வேற எதுக்காவது வாட்ச் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி எனக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட்டு அதை வந்து வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக 2 பாக்ஸில் இருந்துச்சு. நாங்கள் இங்கே ட்ராவல் பண்ணுங்கிறனால ஒரே பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ திஸ் இஸ் பிளாட்டினம் ரிங். Thank you Mo, it's very beautiful. ஆனா சேர்ந்து தான் செலக்ட் பண்ணேன். ஆனா ஒண்ணா போய் தான் செலக்ட் பண்ணோம். ஓகே. சோ இது வந்து ஆக்சுவலா இது வாங்கியிருக்கோம் பாத்தீங்கன்னா அப்படி காட்டுறதுக்காக இல்ல, நான் எப்பயும் சொல்ற மாதிரி. சோ இது வந்து எப்பயுமே நான் மோத்தி விஷயத்துல நான் சொல்றது வந்து செலிப்ரேட் த மேன் ஹூ செலிப்ரேட்ஸ் யூ. எங்களை வந்து என்னையும் சரி ஆத்விக்கும் சரி அவர் லைஃபே வந்து எங்களுக்காக தான். அவர் வேலை செய்யறதாகட்டும், அவர் ஓடுறது, அவர் பண்றது எல்லாமே நாங்கள் 2 பேரும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கணும். நான் வந்து எந்த கஷ்டமும் பற்றக்கூடாது, நான் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், நான் எதுலேயும் டிசப்பாயிண்ட் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் மோத்தி பண்ணுறது எல்லாமே. ஸோ அந்த அளவுக்கு எங்கள் 2 பேர்த்தையும் பார்த்துக்கிறாரு. 100 ஆயிடுச்சு தாங்க. அந்த அளவுக்கு எங்களை பார்த்துக்கிறாரு. ஒரு சின்ன விஷயத்துல கூட நாங்கள் கஷ்டப்பட்டுறக்கூடாது, இல்லை அவன் இதில் அஃபெக்ட் ஆயிடக்கூடாதுன்னு நினைப்பாரு. எல்லா விஷயத்துலையும் சரி, ஒர்க்கு, பர்சனல், கெரியர் எல்லாத்துலேயுமே மூஞ்சுக்கு முன்னாடி என்ன இவ்வளோ புகழாதீங்க.
ஸோ ஒரு விஷயத்துலையும் அவங்க பண்ற ஒரு விஷயத்துலையும் நான் அவங்க ஒய்ஃபை அவங்க குழந்தைங்க திங்க் பண்ணி பண்ற ஒரு ஆளை நம்மளை விட வேற யாரும் செலிப்ரேட் பண்ணிட முடியும். ஸோ அதுக்காக தான் என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ மோத்தியை செலிப்ரேட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் செலிப்ரேட் பண்ணிட்டே தான் இருப்பேன். ஸோ யாரு என்ன சொன்னாலும் எனக்கு கவலையே இல்லை. ஐ லவ் யூ அம்மு. நான் வந்து இப்படிதான் உன்னை செலிப்ரேட் பண்ணிட்டே தான் இருப்பேன். அண்ட் அதை வந்து நான் காட்டிகிட்டே தான் இருப்பேன். ஏன்னா உன்னை பார்த்து மோத்தி அண்ணா மாதிரி நாங்கள் இருக்கணும். மோத்தி அண்ணா வந்து எப்படி அவங்க ஒய்ஃபை பார்த்துக்கிறாங்க. நேற்று ஒரு நாளுக்கு முன்னாடி கூட நாங்கள் ஆர்ச்சர்ட் ரோட்ல ஒரு பொண்ணை பார்த்தோம். அவங்க சொன்னாங்க அண்ணா ரொம்ப சூப்பர்க்கா, நிஜமாலே சூப்பர்க்கா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து உன்னோட பெருமையை வந்து வெளி உலகத்துக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ உண்மையாலே நிஜமாலே மோத்தி வந்து அப்படிதான் ஒரு சின்ன விஷயத்துலையுமே வந்து நாங்கள் ஹாப்பியாக இருக்கோமா, நாங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோமான்னு பார்க்குற ஒரு ஆள். ஸோ அவருக்காக நாங்கள் வந்து பண்ணுறது சின்ன விஷயம்தான், பட் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து ஹாப்பி பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஸோ திஸ் கிஃப்ட் இஸ் ஃபார் யூ அம்மு. அண்ட் உங்கள் எல்லாத்தோட விஷஸ் அண்ட் பிளஸிங்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. என்ன சந்துரு, புது மோதிரம், புது செயின், கலக்கிற சந்துரு. எங்க காட்டு. அப்புறம் இனிமேல் லெஃப்ட் ஹேண்டு, அப்புறம் காலர் தூக்கி விட்டுருக்கீங்களா? மோத்தி செயினே போட மாட்டாரு. சரி இன்னைக்கு போட்டுக்கோ, அப்புறம் ஆஃபீஸ் போறப்ப கழட்டிக்கோ. பட் ரிங்க ரெகுலரா போடு. எங்க காட்டு. நைஸ். எனக்கு வந்து பிளாட்டினம்ல அவ்வளோ பெரிய அபிப்பிராயம் இல்லைங்க. நிஜமா எனக்கு வந்து பிளாட்டினம்ல அவ்வளோ பெரிய அபிப்பிராயமே கிடையாது. இன்னும் ஃப்ராங்கா சொல்லணும்னா என்னது வெள்ளி மாதிரி தான் இருக்குது அப்படிதான் நான் வந்து சொன்னேன். ஆனா மோத்திக்கு வந்து பிளாட்டினம் மேல ஒரு ஈர்ப்பு, கோல்டு மேல ஒரு வெறுப்பு, அந்த மஞ்சள் கலர் மேல ஒரு வெறுப்பு. அதனால நல்லா இருக்காமோ. இன்னொன்னு மோத்தி போடுற வாட்சஸ்க்கெல்லாம் கோல்டு கலர் வந்து செட்டே ஆகாது. நல்லா இருக்காமோ, டீசெண்டா இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து மோத்தியோட பர்த்டே அட்டையர். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து வாட்ஸ்அப்பில் மோத்தி பர்த்டேக்காக ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க. ரயிலே விட்டுருந்தாங்க. அது எப்படி இருக்குன்னு இப்போ பாருங்க. விண்ணில் வண்ண பூக்கள் பறந்த நாள், நேற்று நாளையாவும் மறந்த நாள். ஃபோட்டோஸ் எடுத்து கலெக்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணலாம். அம்மா வந்து அவ்வளோ ஃபோட்டோஸு, ஒரு செட் ஆஃப் ஃபோட்டோஸ்க்கும் ஒரு பாட்டு போட்டு பயங்கரமாக வந்து பண்ணியிருந்தாங்க. இது வந்து அவங்களோட வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் லவ் டுவர்ட்ஸ் மோத்தி, அந்த மாதிரி தான். அண்ட் எங்கள் அப்பா அம்மா ஸ்ரீராம் 3 பேர்த்துக்குமே மோத்தி வந்து வெளியிருந்து வந்த ஆள் அப்படிலாம் கிடையாது. எப்பயுமே இதுக்கும் இன்ஃபேக்ட் எங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் எதுனாலும் மோத்திக்கு கூப்பிட்டு கேளுங்க அப்படிதான் வந்து உரிமையாக தான் கேட்பாங்க. எங்கள் அப்பா வந்து ஒரு நாளைக்கு மோத்திக்கு 10 வாட்டியாவது கால் பண்ணிடுவார். ஸோ அந்த மாதிரி மோத்தி வந்து எங்கள் ஃபேமிலிக்கு வந்து ஒரு பையன், ஒரு காட்ஃபாதர் மாதிரி எல்லாமே வந்து எங்களுக்கு மோத்தி தான். இது வந்து முன்னத்து நாள் நைட்டு நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் லேண்ட் ஆகிட்டு, இதுதான் ஏர்போர்ட்குள்ளே, எங்கள் ஏர்போர்ட்குள்ளேயே வந்து ஒரு மால் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா, நாங்கள் லேண்ட் ஆன இடத்துலேருந்து ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் தங்கி இந்த ரூமுக்கு கிட்டத்தட்ட 1 hour 45 minutes காட்டுச்சு. ஏன்னா டிராஃபிக் இருக்கிறனால.
அதே வந்து நம்ம ட்ரெயின் எடுத்து போனோம்னா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்னு ஒன்று இருக்குது, அதை எடுத்து போயிட்டோம்னா ஒரு 45 மினிட்ஸில் ரூம்க்கே போயிடலாங்கிற மாதிரி காட்டுச்சு. ஸோ இதுதான் அந்த ட்ரெயின் KLIA எக்ஸ்பிரஸ் அப்படின்னு. ஏர்போர்ட்டுக்குள்ளேயே நீங்கள் வெளியில் வந்தோடனே அந்த ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் ட்ரெயின் ஏறிடலாம். ஸோ 30 மினிட்ஸில் KL சென்ட்ரல் அப்படிங்கிற ஒரு இடத்துல உங்களை ட்ராப் பண்ணிடும். அங்கேருந்து நம்ம ரூம் வந்து 5 மினிட்ஸ் தான். சரி, ஒரு ட்ரெயினில் போன எக்ஸ்பீரியன்ஸும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்கிறதுக்காக நாங்கள் அதை சூஸ் பண்ணோம். நம்ம சிங்கப்பூர் MRT மாதிரி தான் இருக்குல்ல. பார்த்தீங்கன்னா 160 கிலோமீட்டர், 33 minutes to KL சென்ட்ரல். ஸோ இங்கே பார்த்தா நம்ம ஊரில் இருக்கிற ட்ரெயின் ஸ்டேஷன் மாதிரி இருக்குங்க. அந்த முன்னாடி கிளாஸ்லாம் இல்லாமல் அப்படியே வெறுமனே ட்ராக்கு. பின்னாடி வா பாப்பா, நோ பின்னாடி வா. ஸோ ஃபுல் லென்த்துக்கு ட்ராக்கு, ஆனால் பயங்கர க்ளீனாக வச்சுருக்குறாங்க. க்ளீனாக இருக்குது, நீட்டாக இருக்குது. அந்த முன்னாடி வந்து நம்ம சிங்கப்பூர் ட்ரெயினில் வந்து அந்த கிளாஸ் இருக்குமா, ஸோ அந்த ட்ராக்கை வந்து கிளியராக பார்க்க முடியாது. இங்கே வந்து அந்த ட்ராக்கை வந்து நல்லா அழகாக பார்க்க முடியுது. ஸோ நம்ம ட்ரெயின் வந்து அந்த பக்கம் பிளாட்ஃபார்ம் A அங்கே இருக்குது பாருங்கள், KL சென்ட்ரல். சென்ட்ரலுக்கு பொதுவாக CENTRAL இருக்குங்களா, இங்கே வந்து S இருக்குது, சென்ட்ரல். ஸோ நம்ம ட்ரெயின் வந்து அந்த பக்கம் இருக்குது. இந்த மாதிரி ட்ரெயின் தான் இந்த பக்கம் வருமாமோ. இது வாராதோ எப்படி இருக்குன்னு. ஒரு 15-20 மினிட்ஸில் எங்களுக்கு ட்ரெயின் வந்துருச்சுங்க. உள்ளே போனால் உண்மையிலேயும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவ்வளோ க்ளீனாக அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. கூட்டமே கிடையாது, ஹார்ட்லி ஒரு 10 பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் நெக்ஸ்ட் ஸ்டேஷனில் ஒரு 3 ஸ்டேஷன் அந்த மாதிரி நின்றுருக்கும். KL சென்ட்ரலுக்கு முன்னாடி ஒரு 4-5 பேர் ஏறினாங்க, அவ்வளோதான். மற்றபடி க்ரௌடே வந்து கிடையாது. அண்ட் சூப்பர் நீட்டாக சூப்பர் க்ளீனாக இருந்துச்சு. ஒரு 30 மினிட்ஸில் எங்களுக்கு KL சென்ட்ரலில் இறக்கி விட்டாச்சு. அங்கேருந்து நாங்கள் ரூமுக்கு வந்து ஒரு கிராப் எடுத்து போயிட்டோம். ஒரு 5 மினிட்ஸ் தான், அங்கேருந்து ரூமுக்கு வந்து 5 மினிட்ஸ் தான். செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரி நைட்டு டின்னர் சாப்பிட்லான்ட்டு நாங்கள் ரெஸ்டாரண்ட் வந்தோம். பக்கத்துலேயே வந்து ஒரு அஞ்சப்பர் இருந்துச்சு, சரி அங்கே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஓகே, நாங்கள் ரூமுக்கு போய் செக்இன்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து எங்கே வந்திருக்கிறோம் அஞ்சப்பருக்கு வந்து சாப்பிட வந்திருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா டைம் வந்து 9:15 9:20. ஃப்ளைட்டு என்னாமோ ஃப்ளைட்டுனோ 3/4 மணி நேரம் தான். அந்த சைடில் ஒரு 2-2.5 மணி நேரம், மறுபடியும் இறங்கி இந்த சைடில் ஒரு. ஆமாம், அதில் தான் டைம் போயிடுச்சு. இப்போ வந்து சரி வந்ததும் மலேசியா பிரியாணி சாப்பிட்லாம், மலேசியாவில் அஞ்சப்பர் பிரியாணி சாப்பிட்லான்ட்டு வந்திருக்கிறோம். ஆக்சுவலாக பரோட்டாவும் மட்டன் கறியும் வாங்கினோங்க. சரி, இந்த ஊரில் வந்து மட்டன் எப்படி இருக்குது? பொதுவாக சிங்கப்பூர் மட்டன் வந்து அந்த என்ன மட்டன், செம்மறியாட்டு கறி தான் கிடைக்கும். செம்மறியாட்டில் ரொம்ப பெருசாக இருக்கும், கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மட்டன் எப்படி இருக்கு? அதே மாதிரி தான் இருக்கு. ஆனால் நம்ம ஊர் வெள்ளாட்டுக்கறி மாதிரி எங்கேயுமே வராது. மேபி பிகாஸ் இங்கேருந்து தான் அங்கேயே வருமா இருக்கலாம். பர்த்டே கூட நான் பொறுப்பாக வேலை செஞ்சேன். ஓகே, டைம் வந்து ஆக்சுவலாக 12:03. நாங்கள் வந்து 12 o'clock வந்து விஷலாம் வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து வீடியோ ஆன் பண்ணோம். ஹாப்பி பர்த்டே அம்மோ. தேங்க்யூ அம்மோ, தேங்க்ஸ் ஃபார் பீயிங் வித் மீ ஃபார் so many years. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து என் வாழ்வை வளமாக்கினதுக்கு உங்களுக்கும் நன்றி. 20 வருஷமும் மேலே தான் போயிட்டு இருக்குது. மென்மேலும் போக வாழ்த்துக்கலாமோ. முன்னாடி நின்று என்னை தட்டி கொடுக்குற விமன், மை விமன், ஃபார் மை விமன். ஹாப்பி பர்த்டே அம்மோ. தேங்க்யூ அம்மோ. ஓகே, 12 மணிக்கு என்னடா உட்காந்து ஒர்க் பண்ணிருக்கான்னு பார்க்காதீங்க. நான் அங்கே வந்ததே லேட்டு. நான் லைட்டாக அங்கே வந்து இங்கேருந்து பார்த்தா ட்வின் டவர் வந்து அழகாக தெரியும். நான் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சுங்களா? அம்மா கிளவுட்ஸ் மூடிடுச்சு. ஓரளவுக்கு மூடிடுச்சு.
ஆனால் நான் அப்போலாம் ரொம்ப அழகாக அப்படியே டைமண்ட் மாதிரி மின்னுச்சுங்க. நான் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேன், நாளைக்கு நைட் அந்த மாதிரி காட்டுறேன். அண்ட் இதுதான் அந்த டாலஸ்ட், வேர்ல்ட் செகண்ட் டாலஸ்ட் டவர். மெனாரா தானே மெர்டாக்கா 118. வேர்ல்ட் செகண்ட் டாலஸ்ட் டவர் மெர்டாக்கா 118. இப்போ ரீசெண்டாக தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த வியூவோட தான் நம்ம தங்கி இருக்கிற ட்வின் டவர், ரூம். கேஎல் டவர், மெர்டாக்கா மூணும் இங்க இருந்து வியூ இருக்கு. ஆனால் ஆத்விக் தான் ரொம்ப ஆசைப்பட்டான் அப்பாவுக்கு விஷ் பண்ணணும், கேக் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் குழந்த வந்து நல்லா தூங்கிடுச்சு குழந்தை. அண்ட் தென் 12 மணிக்கு கரெக்டாக வந்து அப்பா அம்மா விஷ் பண்ணிட்டாங்க. அப்பா அம்மா தம்பி 3 பேரும் வந்து விஷ் பண்ணிட்டாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் 12 o'clock வந்து ஷார்ப்பாக வந்து வெயிட் பண்ணி விஷ் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ்லாம் போட்டுட்டு, அன்னைக்கு வந்து எங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் டேனா அவங்களுக்கும் அது ஒரு ஸ்பெஷல் டே மாதிரி அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஆல்ரைட், ஸோ நாங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் அஞ்சப்பரில் போய் சாப்பிட்டுட்டு, ஸோ சாப்பாடு எப்படி இருந்துச்சுங்கிறத விட வந்த பில்லு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கு. விலையெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு பார்க்கறதுக்கு. இந்தியாவை விடவே கம்மியாக இருந்துச்சா நம்ம இன்னைக்கு சாப்பிட்டது? இந்தியாவோட கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வந்திருக்கும். இந்தியாவோட கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருந்திருக்கும். சிங்கப்பூர்ல பில்லு கட்டி பழகின சௌமியாவுக்கு இன்னைக்கு இங்க பில்லு கட்டும்போது கொஞ்சம். ஆமா. ஆனா நாங்க போகும்போது ஒரு 9, நாங்க அஞ்சப்பூர்ல இருந்து வெளியில வரும்போது 10 o'clockங்க. ஸோ எல்லா கடை எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கேக்கே கிடைக்கலைங்க. 10 o'clock எல்லா கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் கிராப்ல வந்து ஆர்டர் பண்ணி ஒரு சின்ன சீஸ் கேக் வந்து வாங்கி வச்சிருக்கு. பட் பெரிய கேக் ஃபேன் இல்ல, மேடம் தான் ஆக்சுவலா பெரிய கேக் ஃபேன். சார் வந்து அவரோட சன் இல்லாம வெட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. பட் லாஸ்ட் இயரும் நாங்க அப்படிதான் பண்ணோம். கேக் வாங்கி வச்சிருந்தோம், ஆனா அவன் தூங்கிட்டான் 12 o'clock. அப்புறம் காலையில தான் கட் பண்ணோம். ஸோ இன்னும் எவ்வளவு வருஷம் நம்ம கூட அவங்க கட் பண்ண போறாங்க? வளர்ந்துட்டாங்க, காலேஜுக்கு போறேன்னு போயிடுவாங்க. அவன் வந்து ரொம்ப எங்களோட இமோஷனலா கனெக்ட் ஆவாங்க. ஏன் என்னை விட்டுட்டு பண்ணீங்க, ஏன் நான் இல்லாம பண்ணீங்க, நான் இல்லாம கட் பண்ணிட்டாங்களா, நான் இல்லாம செலிப்ரேட் ஒரே வார்த்தையில நம்மள உடைச்சிருவான். அதனால அவன் எந்திரிச்சு வரட்டும். ஸோ காலையில எந்திரிச்சிட்டு நல்லா பர்த்டே பாய் வந்து பர்த்டே ட்ரெஸ்லாம் போட்டதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் நான் வந்து உங்களை கனெக்ட் பண்றேன். இது வந்து பர்த்டே அன்னைக்கு ஈவினிங். காலையிலேருந்து வந்து மோத்தி கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க்ஸ் எல்லாம் இருந்துச்சு. முடிச்சுட்டு சரி ஈவினிங்க்கு மேலே வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்வின் டவர்ஸ் இருக்கு இல்லைங்களா, ட்வின் டவர்ஸ்க்கு கீழே இருக்கிற மால். ஸோ நம்ம ஆக்சுவலாக ஒரு மால்குள்ளே இருக்கிற ஃபீலிங் தான் இருக்கும். மேலே ட்வின் டவர்ஸ் இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்லாம் இருக்காது. ஆனால் நம்மளுக்கு மேலே ட்வின் டவர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற மாலுக்கு தான் சூர்யா KLCC அப்படின்னு அந்த மாலு. ஸோ அதுக்குள்ளே தான் இருக்கும். அண்ட் வந்தோடனே கொஞ்ச நேரம் விண்டோ ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு லெகோ ஸ்டோர் வந்து பார்த்தோம். நம்ம ஆள் வந்து லெகோ ஆள். ஸோ லெகோ ஸ்டோரில் வந்து ரொம்ப நாளாக ஒரு ஏரோப்ளேன் லெகோ கேட்டிருந்தாரு. அண்ட் அது நம்மளை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அவன் கேட்டோன்னா உடனே ஒரு டாய் நம்ம வந்து வாங்கி கொடுக்க மாட்டோம். ஸோ ஹி ஹேஸ் டு ஏர்ன் இட். இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ப்ராப்பராக அவங்க ஸ்கூல் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு இந்த வருஷம். அண்ட் ஆல்சோ அவரோட ஒரு இங்கிலீஷ் ஒர்க் புக் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அது ரெண்டுக்கும் ரிவார்ட் கொடுக்குற மாதிரி இந்த ஒரு ஏரோப்ளேன் லெகோ வந்து வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாச்சு. ஆல்சோ இட்ஸ் மோத்தி பர்த்டே. ஸோ ஹாப்பினஸை வந்து அவனுக்கு ஷேர் பண்ணணும். இன்னொன்று மோத்தி கான்ஃபரன்ஸுக்கு 2 நாள் போயிட்டாருன்னா அவன் இதை வச்சு என்கேஜ் ஆகிக்குவான். ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் இருந்தனால ஒரு லெகோ வந்து வாங்கி கொடுத்தாச்சு. அண்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு வந்து டின்னருக்கு KFC சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அவன் தான் சஜஸ்ட் பண்ணான். ஆத்விக் தான் சஜஸ்ட் பண்ணது. பிகாஸ் ஆஃப்டர்நூன் நாங்கள் இந்தியன் ஃபுட் சாப்பிட்டோம். சரி நைட்டுக்கு சிம்பிளாக KFC சாப்பிட்டுட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு KFC முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். ஓகே, ஸோ we have come to the end of the video. நாங்கள் வந்து நல்லபடியாக பர்த்டே முடிச்சிட்டோம். ஸோ உங்கள் விஷஸ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப 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 தேங்க்யூ. அண்ட் நாங்கள் வந்து இங்கே வந்தது நான் லேப்டாப்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. அதனால தான் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக வருது. பர்த்டே முடிஞ்சு 1 வாரம் கழித்து வருது, அதனால தான்.
ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் லவ் அண்ட் சப்போர்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோ உங்களை எல்லாத்தையும் பார்க்குறேன். until then take care, டாட்டா, bye bye.